ஆண்டவருடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து சொந்த ஜனத்தை மீட்பதற்காக சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தேவாதி தேவன் மனுமக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பான வழி இயேசு. அந்த இயேசுவின் வழியிலே நம்மை ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 24:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யார் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கவனிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவங்க சீசர்களுக்கு என்பதாக மறுரூபமான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய முக ரூபம் சூரியனைப் போல பிரகாசித்தது. ஒரு வஸ்திரம் வெண்மையாயிற்று. அங்கே மோசையும் எலியாவும் அங்கே பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதில் யாரெல்லாம் இருந்தார்கள் சொன்னால், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் போயிருந்தார்கள். அந்த பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் அவர்கள் பரிசுத்த காட்சியை கண்டார். அவர்கள்தான் இந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்திலே முக்கியத்துவம் பெற்றவர்களாக, ஆதி அப்போஸ்தலர்களே பேதுரு எழுந்து நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். இருதயத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். திருச்சபை உருவாக்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே பரிசுத்தம் அஸ்திவாரமாக காணப்படும். ஏனென்று சொன்னால், சங்கீதம் 24:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒரு தூய்மையான நிலைமையை பெற்றுக்கொண்ட மனிதன்தான் ஆண்டவரோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிருபையாக கொடுக்கப்படுகிறது. நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு இந்த இயேசுவானவர் நமக்கு போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அனுப்பினார். அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எப்பொழுது நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு வருகிறதோ, அப்பொழுது நமக்குள்ளே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு நம்மை குணப்படுத்தி நமக்கு தயவு பாராட்டி அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் எந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வார். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆசீர்வாதம், தேவனுடைய நீதி, இவைகளை பெற்றுக்கொள்ளும்போது மனதிலே எந்த ஒரு அதிருப்தியும் காணப்படுவது இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை எங்கே கொண்டாட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 97:12 சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல், பரிசுத்தமாக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்பட்டது, பரிசுத்தமாக இன்னும் எப்படி முன்னேறி செல்வது, இவைகளை குறித்து நினைவு கூர்ந்து விதத்தில் யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், பரிசுத்தத்துக்காக என்னத்தை செய்தார்கள்
பரிசுத்தத்தை பெற்ற பிறகு அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற ஒரு உண்மையான நிலைமையை நாம் அறிந்து கொள்வதற்கு பல பக்தியுள்ள தேவ பிள்ளைகள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். யோசேப்பு தன் வாழ்க்கையிலே அவருடைய உயர்வை குறித்து சொப்பனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார். சகோதரரால் பகைக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டார். ஆனாலும் அவர் அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்டு விற்கப்பட்டார். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவதற்கு கொண்டதாக போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது பரிசுத்தத்தை அவர் அங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டதாக நிலை நிறுத்தி நினைவுகூர்தலை கொண்டாடினார். அதன் விளைவு என்ன? சிறைச்சாலைக்கு சென்றாலும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி நாம் அநேக தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாம் கொண்டாடும் போது பரிசுத்தம் நம்மை உயர்த்துமே தவிர நம்மை தாழ விடாது. அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தான் சீசர்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாக அவர் தோன்றி அவர்களுக்கு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு பிரத்யட்சமாக வரும்போது யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆவியானவருடைய ஆள்கைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பரிசுத்த தேவனோடு இணைந்து நித்திய காலமாய் வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின்படி நாம் நிலைத்திருப்பதற்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கைகளில் சுத்தமாய் இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மையாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம். தேவன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் தந்து வழி நடத்துவாராக.